மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் இன்று காலை தொடங்கியது. திருப்பூர் மாநகராட்சியில் 2 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டு மக்களுடைய பார்வைக்கும் மாமன்ற உறுப்பினருடைய பார்வைக்கும் பதிவு செய்த போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த கூட்டத்தை தடை செய்ய வேண்டும், இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கிற்கு முன்பு வந்து கூக்குரலிட்டு சபை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனைகள், இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கிறது. அது குறித்து பேசுவதற்கும் விளக்கம் கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருந்தும் கூட அந்த விளக்கத்தை எல்லாம் கேட்பதற்கு அவர்கள் மனம் இல்லாமல் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக ஆட்சி மீது ஒரு குற்றம் சுமத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு திருப்பூரில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நாம் தீர்வு கண்டிருக்கின்றோம். குடிநீர் பிரச்சனைக்கு இன்றைக்கு முழுவதுமாக தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. தெருவிளக்கு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையாலும் தார் சாலைகள்னு ஏறத்தாழ 1400 கிலோமீட்டர் தார் சாலைகளில் திருப்பூருடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திருப்பூரில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை ஒட்டுமொத்த திருப்பூர் மக்களும் அந்த மாமன்ற உறுப்பினர்களும் நன்கு அறிவார்கள். இன்றைய கூட்டத்தில் சொத்து வரி உயர்வு குறித்தோ எந்த ஒரு தீர்மானமோ, சொத்து வரி குறித்து எந்த ஒரு புதிய தகவல்களோ இன்றைக்கு இடம்பெறவில்லை. அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த சொத்து வரி தமிழகம் முழுவதும் வளர்ச்சி திட்டங்களை கவனத்திலே கொண்டு மத்திய அரசு தொடர்ந்து வரி விதிப்பில் ஒரு வழிகாட்டல்களை கூறுகிறது. அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதான் மத்திய அரசுடைய நிதி ஒதுக்கப்படும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்து, இன்னும் குறிப்பாக ஜிஎஸ்டி போன்றவர்களெல்லாம் தமிழகத்திற்கு அநீதி மத்திய அரசு இழைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலும் ஒரு வரி விதிப்பிலையும் கூட, ஒரு உள்ளாட்சியில் ஒரு வரி விதிப்பிலையும் கூட மத்திய அரசு தொடர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு, குறிப்பாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருது. இந்த குறிப்பிட்ட அளவு நீங்கள் வரி உயர்த்தி காண்பிக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிஎஃப்சியில் ஒரு 10% வரி உயர்வு ஒவ்வொரு வருடமும் இடம்பெற வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துது. அப்போ தான் நிதியை கொடுக்க முடியும். இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கைகள், அர்பனைசேஷன், ஒரு நகரமயமாக்கல்ல மக்களுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளில் அரசு அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு அரசின் இந்த 2 மாதங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் மக்களுக்காக செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளில் செய்த பணிகளை எல்லாம் மறைக்க வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள் அது ஒரு கபட நாடகம், ஒரு மாமன்றத்துடைய மாண்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் திசை திருப்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு கூட்டம் ஆரம்பித்து ஒரு வளர்ச்சி திட்டங்களை பேசி முடிக்கிறக்குள்ள அவங்க நாங்கள் எந்த கோரிக்கைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சந்தித்து பேசுவதற்கு தான் மாமன்றம். அந்த மாமன்றத்திற்கு ஒரு மாண்பு இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு தான் அந்த மாமன்றம், அதற்கான நேரம் ஒதுக்கி கொடுக்குறோன்னு சொன்னப்போ கூட தொடர்ந்து அந்த மன்றத்தினுடைய நடவடிக்கைகளை முடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் இன்றைக்கு அந்த அநாகரிகமான முறையில் இன்றைக்கு வெளிநடப்பு செய்து இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.